இந்த வீடியோல பிளாக் பாக்ஸ் ஏஐ எப்படி விஎஸ் கோட்ல இன்டகிரேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பாக்ஸ் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூலை எப்படி விஎஸ் கோட்ல நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பாக்ஸ் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து விஎஸ் கோட்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ எப்படி சார்னா என்ன பண்ணுறேன், சிஎம்டி லைக் இதில் கோட் ஸ்பேஸ் என்ன பண்ணிக்கிறேன், இதை டைரக்டா நான் விஎஸ் கோட்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இங்க இந்த பிளாக் பாக்ஸ் ஏஐ மூலியமா நம்ம எப்படி ஒர்க் பண்றது, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபைன். இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைரக்டா எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சைடில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காட்டும். ஓகேங்களா? நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடியது ஸோ சஜஷன்ல நிறைய காட்டும். ஸோ நீங்க இதை என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லைக் இதை கிளிக் பண்ணி பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணுங்க. பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க நிறையவே சஜஷன்ல காட்டுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அந்த ஏஐ ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுங்கிறதே நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகுது. ஓகேவா? இந்த ஒன்று இருக்கு லைக் இதையும் நீங்க வேணா என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் தான் ஒன்று. ஓகேவா? ரைட். ஒன்று இன்ஸ்டால் ஆனாலும் இங்கே ஆல்ரெடி இங்கே என்ன ஆயிருக்கும், இங்கே லைக் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகட்டும், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இட் வில் டேக் அ டைம், ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒன்றுமே இல்லை. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு நீங்க கிரியேட் பண்ண போறீங்க இல்லையா? ஃபைன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்துட்டு பார்த்தீங்களா பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்களா, உங்களுக்கு இந்த பிளாக் பாக்ஸ் வந்திருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் பிளாக் பாக்ஸ் ஏஐ சேட் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சேட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுங்க, ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஃபைன். நீங்க என்ன கமெண்ட் சொல்றீங்களோ அதை என்ன பண்ணிடும், உங்களுக்கு அதை கிரியேட் பண்ணிடும். ஜஸ்ட் நீங்க என்ன வேணாலும் நீங்க சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் create a program நான் கொடுக்குறேன். சிம்பிளா ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை நான் இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே என்ன கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்களா, கிரியேட் பண்ணிடுச்சு. ஒரு ஃபைல் நேம் அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை சேவ் பண்ணணுமான்னு கேட்குறேன். இந்த கோடை வந்து அவங்க ஃபைலில் சேவ் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைலில் இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். இது எப்படி சார் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இப்போ கிளிக் பண்ண பாருங்க, உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு டாட் பைன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. அதில் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது மட்டும் போதுமா சார், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் பண்ணி காட்டுங்க, ஸோ லைவாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி காட்டுங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி காட்டுறேன். திரும்ப இதே பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக லைக் இதை நீங்கள் நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இதை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுலேயும் உங்களால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண கமெண்ட்லேயே இருக்கா, இந்த ரன் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், அது பிரிண்ட் ஆகிடும். உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா, பைத்தன் ஹலோ வேர்ல்டு டாட் பை அப்படிங்கிற கமெண்ட் உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெர்மினல் ஒர்க் ஆகி அவுட்புட்டை காமிச்சிருச்சா. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிளாக் பாக்ஸ் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பார்த்து என்ன கேட்குறாங்க, ஸ்டார்ட் நியூ டாஸ்க், அடுத்து ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறீங்க. ஆமாம், நான் என்ன பண்ண போகிறேன், நியூ டாஸ்க் கொடுக்க போகிறேன். சரி, என்ன சார் டாஸ்க் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு. இப்போ கால்குலேட்டர் ப்ரோக்ராம், கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இது உள்ள என்னென்ன திங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க கொடுப்பாங்க. ஒவ்வொன்றா ரன் பண்ணும். ஓகேவா? கேக்குது பாருங்க உங்களுக்கு. should I create a new calculator.py file or modify the existing hello world.py?
நான் என்ன கேட்குறாங்கன்னா, நான் புதுசா calculator.pyன்னு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணணுமா? இல்ல helloworld.pyன்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா? அதையே நான் மாடிஃபை பண்ணி ஒர்க் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, create a new file. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றாங்களா? calculator.pyன்னு சொல்லிட்டு அவங்களே கோட் ஜெனரேட் பண்றாங்களா இங்க ஆட்டோமேட்டிக்கா? அவங்களே எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பக்காவா ஜெனரேட் பண்ணி குடுத்துடுறாங்க. ஓகேவா? இப்ப நீங்க இத சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சேவ் பண்ணிக்கலாம். முடிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்க்கு எல்லாம் வந்துருச்சு. ஸோ எரர் ஹேண்ட்லிங்ல இருந்து, வைல் லூப்ல இருந்து எல்லாமே, எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்க, அவங்களே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் இங்க கூட சொல்ல வேண்டாம். இங்க இருக்கு இல்லையா ரன் கமாண்ட், இத குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த இந்த இப்ப நம்ம போட்டிருக்க கோடிங் வந்து என்ன ஆயிடும், எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? நீங்க நல்லா நீங்க பாருங்க. என்ன குடுத்துருக்காங்க? என்டர் த ஆப்பரேஷன் ஏதாவது ஒரு ஓகேங்களா, சிம்பிள் பைத்தன் கால்குலேட்டர்ல ஆப்பரேஷன்ஸ் வந்து இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. இது ஒரு 5 ஆப்பரேஷன் குடுத்துட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன நடக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சிங்கிளா என்ன சொல்றேன், அடிஷன் நடக்கணும்னு சொல்றேன். இல்ல என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர், த செகண்ட் நம்பர் 40. அவுட்புட் என்ன வந்துருச்சு, குடுத்துருங்க ரிசல்ட் 20 + 40 = 60. ஓகேங்களா? அடுத்து நான் சப்ட்ராக்ஷன் போடுறேன். செகண்ட் ஆப்ஷன் குடுக்குறேன். டு என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் 40, என்டர் த செகண்ட் நம்பர் 45. எஸ் ஒய். ஓகேவா? பக்காவா குடுத்துருச்சு. ஓகேவா? நான் கடைசியா என்ன பண்ண போறேன்னா, எக்ஸிட் குடுக்க போறேன். இப்ப என்ன பண்ணணும் நானு, 5 குடுத்துட்டு எக்ஸிட் ஆகுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, குட் பைன்னு சொல்லிட்டு ஒரு கிரீட்டிங்ஸ் குடுத்துட்டு ப்ரோகிராம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபைன். இந்த மாதிரி பிளாக் பாக்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி உங்களாலயே கோட் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வள்ளுவன் ஃப்ரம் V3 சிஸ்டம்ஸ். தேங்க் யூ சோ மச்.